நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். பல்வேறு ரகசிய தகவல்களும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்திகளுடைய சுவாரஸ்யமான பின்னணிகளும் நம்ம ரோபோ கைவசம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? இரு ரோபோ, நீ பாட்டுக்கு வேற எதையாவது ஆரம்பிச்சிடாத. முதல்ல அந்த எம்பி விவகாரத்தில் பின்னணி ஏதாவது இருந்தால் சொல்லிடு, அப்புறம் மற்ற சப்ஜெக்டுக்கெல்லாம் போகலாம். விமான நிலையத்தில் எம்பிக்களுக்கு இடையில நடந்த பிரச்சனை தானே? அது மட்டுமா, அடுத்த நாள் இலை கட்சி தோட்டத்தில் நடந்ததா சொல்லப்படுறது, அதுக்கு அடுத்த நாள் அவையில் அவங்க பேசினது எல்லாம் தான். மொத்தத்தில் என்னதான் நடந்ததுன்னு சொல்ல. நடந்தது மட்டுமல்ல விக்ரம், நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் சொல்றேன் கேளு. விமான நிலையத்தில் நடந்தது உண்மை. ஆமாம், அதை நிறைய பேர் நேரில் பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் தோட்டத்தில் நடந்ததா சொல்லப்படுற விஷயத்துல பாதி உண்மைதான். அந்த எம்பி தோட்டத்துக்கு போனது உண்மை, அவங்க கிட்ட ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டதும் உண்மை. ஆனா அங்க அவங்க தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்த தகவல் படி உண்மை இல்லை. குழப்பறிய ரோபோ, நிஜமாவே என்ன நடந்ததுங்கிறத புரியுற மாதிரி சொல்ல. ராஜினாமா கடிதம் வாங்கின இளைத்தலைமை நம்மளை மீறி என்ன நடந்துட போகுதுன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க. அவங்க மட்டும் அந்த ராஜினாமா கடிதத்தை திங்கட்கிழமை காலையிலேயே அவையில கொடுத்திருந்தா அந்த எம்பி இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. சரி, இலைத்தலைமையை பற்றி தப்பாக பேசினதுக்காகத்தான் அந்த சூரிய கட்சி எம்பியை அடித்தேன்னு சொல்லும்போது எதுக்கு கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதம் வாங்கணும்? பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க சொன்ன காரணம் தான் அது. ஆனா உண்மை அது இல்லை. அது இல்லைனா வேற எதுதான் உண்மை? ஆரம்பத்துலேருந்து அதைத்தானே கேட்குறேன். சொல்லாம எங்க போக போறேன்? ஒவ்வொன்னா தானே சொல்ல முடியும். பொறுமையா கேள்வி வைக்கிறோம். அந்த எம்பி அரசியலுக்கு வந்த கொஞ்சம் வருஷத்திலேயே கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்துட்டாங்க. அதுல நிறைய சொத்துக்கள் பினாமி பெயர்ல இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய பெரும்பாலான பினாமிகள் மாற்று கட்சி உறுப்பினர்கள் தானா. அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயத்துல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுதான் விமான நிலைய மோதலுக்கு காரணம்னு சொல்லப்படுது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ விமான நிலையத்தில் நடந்த தாக்குதலுக்கான காரணம் தெரிஞ்சு போச்சு, அடுத்த நாள் தோட்டத்தில் நடந்த விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அதுக்கு அடுத்த நாள் அவையில் அவங்க பேசுனதுல எதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்களோட பின்னணி. நீ ஏதோ நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறதெல்லாம் சொல்றேன்னு சொன்ன. அடுத்தது அங்கதான் வரேன். வரிசையா ஒவ்வொன்னா சொன்னாதானே நல்லா இருக்கும். அப்படியே ஆர்டராவா பார்ப்போம். அந்த எம்பி அவையில முன்வச்ச கருத்துக்கள் இலை தலைமையுடைய இமேஜையே அசைச்சு பார்க்கக்கூடியது. அது தலைமை உள்பட கட்சிக்காரங்க எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிடுச்சு. இதுவரைக்கும் யாரும் இப்படி நடந்துகிட்டது இல்ல. அதனால அவங்கள சும்மா விடக்கூடாதுங்கிறதுல இலைத்தலைமை தீவிரமா இருக்காங்களாம். உளவு பிரிவு மூலமா அந்த எம்பியுடைய பழைய பின்னணிகளை ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் வந்த தகவல்களே அவங்களை கைது செய்யற அளவுக்கு போதுமானதா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அப்படி என்னென்ன தகவல்கள்லாம் வந்திருக்கு? அவங்களுடைய பின்னணியை நாங்க தெரிஞ்சுக்க கூடாதா? தாராளமா தெரிஞ்சுக்கலாம் விக்ரம். இதுவரைக்குமான உளவு பிரிவு ஆய்வுல வெளியான தகவல்களை வரிசையா சொல்றேன் கேளு. பழைய பாலியல் தொழில் புகார் ஒன்று, கணவரோடு சேர்ந்து ஈடுபட்ட கள்ளக்கடத்தல் புகார் ஒன்று, முத்துநகர் மேயராக இருந்த காலகட்டத்தில் நடந்ததா சொல்லப்படுற பைப்லைன் முறைகேடு தொடர்பான புகார், கவுன்சிலர் ஒருத்தருடைய கொலை. ஐய, கிளற ஏகப்பட்டது இருக்கும் போல. உளவு பிரிவு இன்னும் ஓயல விக்ரம். ஆய்வுகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நெருக்கடியா மாறதுக்கு முன்னாடி தானாவே முன்வந்து பதவியை ராஜினாமா செய்யற முடிவுக்கு அந்த எம்பி வந்துடுவாங்கன்னு சொல்றாங்க. வந்துதானே ஆகணும், வேற வழி. வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்க நினைச்சா இப்படி? அரசியலை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்தில் அதிக வளர்ச்சி அடைகிறவங்க கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கணும். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா நடந்துடும். இந்த மாதிரி அடக்கி வாசிக்க தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க விக்ரம். ஒரே வித்தியாசம் என்னன்னா அவங்களா இன்னும் எதுலயும் மாட்டல. அடுத்த மேட்டரை ஆரம்பிச்சிட்ட போல. என்னது? யாரை பத்தி? அதே கட்சியை சேர்ந்த இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்களும் திடீர் வளர்ச்சி அடைஞ்சவங்க தான். அடக்கி வாசிக்க தெரியாதவங்க, ஆனா இன்னும் எதுலயும் மாட்டல. சரி சொல்லு, யார் அந்த 3 பேரு? அப்படி என்ன செய்யறாங்க? மதுரவாயல், தியாகராய நகர், சேப்பாக்கம், இந்த 3 ஏரியாலையும் கவுன்சிலரா இருந்த இலைக்கட்சிக்காரங்க 3 பேருக்கு எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா 3ல 2 பேர் தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஒருத்தர் தோத்துட்டார். நியமன குழுவை சேர்ந்தவங்க தானே அவங்க? 2 பேர் நியமன குழுவில் இருந்தாங்க. ஒருத்தர் மாநகரத்துக்கு துணை தந்தையா இருந்தாரு. சரி, இப்ப என்ன மேட்ரு? அதை சொல்லு முதல்ல. தேர்தலில் தோல்வி அடைஞ்ச சேப்பாக்கத்துக்காரங்க பழையபடி நியமன குழுவில் நீடிக்கிறாங்க. ஆமா, எலெக்ஷன்ல விட்ட காசை எடுக்கிற வேலையில தீவிரமா வேலை செய்யறாங்கன்னு முன்னாடியே ஒரு தடவை சொன்னியே. அவங்களே தான். ஆனா மீதி 2 பேர் தான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட். ஓகே, மீதி 2 பேர் என்ன பண்றாங்க? எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டதால மாநகராட்சியில் அவங்களுக்கு எந்த ரோலும் இல்லை. ஆனாலும் அவங்களுடைய அலுவலகங்கள் இன்னும் திறந்தே தான் இருக்குன்னு என்னுடைய ஏஜென்ட்கள் சொல்றாங்க. திறந்தே இருக்குன்னா என்ன சொல்ல வர்ற? புரியல. நியமன குழு மூலமா எடுக்கப்படுற நடவடிக்கைகள்ல இன்னும் தலையேறாங்களாம்.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா நியமன குழு மூலமா சில அலுவலர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த ஃபைலை தன்னுடைய அலுவலகத்துக்கு வரவழைச்சு யார் யாருன்னு பார்த்து அந்த அலுவலர்கள் கிட்ட வசூல் வேட்டை நடத்துறாராம் அந்த டி நகர்காரர். ஓ, சட்டப்பேரவைக்கு போன பிறகும் தன்னுடைய பழைய மாநகராட்சி பணிகளையும் தொடர்றாருன்னு சொல்லு. எல்லாம் ஒரு அக்கறை தானே ரோபோ. சும்மா காமெடி பண்ணாத விக்ரம். சூரிய கட்சி இளைய தலைவர் மாநகர தந்தையா இருக்கிறப்போ ஒரே ஆள் 2 பதவிகளை வகிக்க கூடாதுன்னு பிரச்சனையை கிளப்பினது இளைய கட்சி தான். அப்படி இருக்கிறப்போ இப்போ அவங்களே இந்த மாதிரி நடந்துகிட்டா என்ன அர்த்தம்னு பேசிக்கிறாங்க. அஃபிஷியலா 2 பதவி வகிக்க கூடாதுன்னு தானே சொன்னாங்க. அன்அஃபிஷியலா அப்படி நடந்துக்கிறது தப்புன்னு யார் சொன்னது? நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? அட அதை விடு ரோபோ. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத பழைய ஆட்களுடைய அலுவலகங்கள் எப்படி இன்னும் செயல்படுது? தலைநகர மாநகராட்சி அலுவலகத்துடைய நிலைமை இதுதான். யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மொத்தத்தில் வந்த மாட்டை கேட்க மாட்டான், போன மாட்டை தேட மாட்டான்ற கதை தான்னு சொல்லு. இது என்ன பழமொழியா? என்னுடைய டேட்டா பேஸ்லயே இல்லையே. அதை பற்றி பிரேக்கில் நமக்குள்ளே பேசிக்கலாம் ரோபோ. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. ரோபோ, போன செக்மெண்ட்டில் வெறும் அரசியல் மேட்டராக பேசணும். இந்த செக்மெண்ட்டில் அதிகாரிகளை பற்றி ஏன் பேசக்கூடாது? தாராளமா பேசலாம் விக்ரம். தலைநகரத்தில் கடந்த 10-15 நாளா காக்கி அதிகாரிகள் பணியிட மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நிறைய பேர் புது இடத்துக்கு போகாம அடம்பிடிக்கிறாங்க. அதை பத்தி சொல்லட்டுமா? சொல்லு. யார் அது ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி அடம்பிடிக்கிறது? பணியிட மாற்றத்துக்கான ஆர்டர் வந்ததும் இமீடியட்டா யாருமே போய் ஜாயின் பண்ண மாட்டேன்றாங்க. லீவு போட்டுட்டு இருக்கிற இடத்திலேயே பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. முன்னாடியே சொன்னியே, தெரிஞ்ச அரசியல் பிரமுகர்களுடைய சிபாரிசுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அதனால் காக்கி அதிகாரிகள் கண்ணில் படாமல் எல்லா அரசியல்வாதிகளும் தலைமறைவாகிறாங்கன்னு சொன்னியே. ஆமாம், அதே தான் விக்ரம். இருக்கிற அத்தனை வழிகளையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் தான் டிரான்ஸ்ஃபர் ஆன ஊருக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூக்கடையில் இருந்து மலைக்கோட்டை நகரத்துக்கு மாற்றப்பட்ட உயரதிகாரி ஒருத்தர் 1 வாரம் கழிச்சு தான் அங்கே போய் ஜாயின் பண்ணார். போனவர் சும்மா போகலை. என்ன பண்ணிட்டு போனார்? வேற வழியே இல்லை, போய் தான் ஆகணுங்கிற நிலைமை வந்ததோ தனக்கு கீழே வேலை செஞ்ச அத்தனை அதிகாரிகளையும் அழைச்சி தனக்கு ட்ரீட் வைக்க சொல்லியிருக்காரு. இதில் என்ன ரொம்ப இருக்கு? நியாயமாக அவங்களா ட்ரீட் வச்சிருக்கணும். இவர் பாவம் கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. ட்ரீட்னா நீ நினைக்கிற மாதிரி விருந்து உபசரிப்பெல்லாம் கிடையாது. அதோட அன்பளிப்பும் உண்டு. அதுவும் சாதாரண அன்பளிப்பு கிடையாது. தனக்கு கீழே இருக்கிற 3 உதவி தலைமையும் ஆளுக்கு 1 பவுன் தங்க நகை கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லோரும் அவங்கவுங்க பதவிக்கு ஏற்ற மாதிரியான அன்பளிப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிருக்காரு. கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயே வசூல் வேட்டையா? அது சரி, போகிறது தான் போகிறோம், இதையாவது செஞ்சுட்டு போவோம்னு நினச்சிருப்பாரு. அடுத்த மேட்ரு பணியிட மாற்றமாகி புதுசாக பதவிக்கு வந்த அதிகாரி ஒருத்தரால ஒரு முக்கியமான துறையில் திடீர்னு பல அதிரடி மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான். எந்த துறையில் என்ன மாற்றம்? பாலியல் தொழிலை தடுக்கிற பிரிவு பற்றி நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசியிருக்கோம், நினைவிருக்கா? ஆமாம். ஒரு துணைத் தலைவர், 2 ஆய்வு செய்கிற அதிகாரிகள், வசூல் வேட்டை நடத்தினது, உயரதிகாரி அவங்கள கண்டிச்சது, 17B மெமோ கொடுத்தது, அதானே? அதே தான் விக்ரம். அந்த 2 ஆய்வு செய்கிற அதிகாரிகளில் ஒருத்தரை மாற்றிட்டாங்க. அவர் ஆதரவோட நிறைய பேர் அந்த தொழிலில் கொடிகட்டி பறந்தாங்களாம். யார் அந்த பதவிக்கு வந்தாலும் அதையே தானே செய்ய போகிறாங்க. இது வரைக்கும் அப்படித்தானே நடந்திருக்கு. நீயே சொல்லியிருக்கிய. அதில் தான் யாருமே எதிர்பார்க்காதபடி பல அதிரடி மாற்றங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன நடக்குது? அந்த பிரிவுக்கு ஆய்வு செய்கிற அதிகாரியா புதுசா பதவிக்கு வந்தவர் தொடர்ந்து கண்டினியூஸா ரெய்டு நடத்திக்கிட்டே இருக்காரு. பதவிக்கு வந்த கொஞ்ச நாட்கள்ல நிறைய பெண்களை மீட்டு காப்பகங்களுக்கு அனுப்பியிருக்காரு. முக்கியமான சிலரை கைது செஞ்சிருக்காரு. இன்னும் ரெய்டு தொடர்ந்துகிட்டே இருக்கு. சூப்பர் ரோபோ. நடவடிக்கைகள் தொடர்ந்தா நல்லா இருக்கும். இந்த நடவடிக்கைகளுக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சி சார்பா ஒரு சபாஷ் சொல்லிடுவோம். அடுத்த மேட்டருக்கு போலாமா? போலாம் விக்ரம். அடுத்த மேட்டர் சின்னதுதான், ஆனா ரொம்ப சீரியஸானது. காக்கித்துறையில சாதி அடிப்படையில சில விஷயங்கள் நடக்கிறதா தகவல்கள் வருது. உயர் பிரிவினருக்கு சாதகமா நிறைய நடக்கிறதா சொல்றாங்க. அதான் ஏற்கனவே சொன்னியே ரோபோ, ட்ரைனிங் பீரியட்ல இருந்தே ஆரம்பிச்சிடுதுன்னு. உண்மைதான் விக்ரம். அதுக்கு எடுத்துக்காட்டா இப்போ ரீசெண்டா நடந்த சம்பவத்தை கூட சொல்லலாம். என்ன சம்பவம்? இலைக்கட்சி தோட்டத்துல பாதுகாப்புக்கு இருந்த பெண் காக்கி ஒருத்தரை திடீர்னு மாத்திருக்காங்க. எந்த கெட்ட பேரும் இல்லாம நேர்மையா நடந்துகிட்ட அந்த பெண் மாற்றப்பட்டதுக்கான காரணம் அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் உயரதிகாரி ஒருத்தர் மனசு கேட்காம அந்த பெண்கிட்டேயே சொல்லியிருக்காரு. அடப்பாவமே, இப்படியெல்லாம் கூடவா நடக்கும்? நடக்குதே, என்ன செய்யறது? இத்தனைக்கும் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காத அந்த பகுதியில இப்படிப்பட்ட காரணத்துக்கெல்லாம் ஆளை மாத்துறது தான் ஏத்துக்க முடியல. வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காத பகுதியா? என்ன ரோபோ சொல்ற? ஆமா விக்ரம். இலை தலைமை, சூரிய கட்சி தலைமைன்னு பெரிய பெரிய ஆட்கள் வசிக்கிற இடம். பந்தோபஸ்து, டிராபிக்னு வேலை கடுமையா இருக்கும்.
கிட்டத்தட்ட ரெஸ்ட் இல்லாம 24 மணி நேரமும் அலர்ட்டா இருக்க வேண்டிய ஏரியா இல்ல. அதனால அதுக்கு பயந்தே அந்த பகுதிக்கு பணிக்கு வர அதிகாரிகள் தயங்குறது வழக்கமான ஒண்ணு. இதில் இது வேறயா? சரி, ரொம்ப நேரமாக காக்கிகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லையா? ஏன் இல்ல, நிறைய இருக்கு விக்ரம். உனக்கென்ன வேணுங்கள்? வழக்கமாக ஆசிரியர் பணியிடம் மாறுதல் கலந்தாய்வுனாலே அத்தனை லட்சம் கைமாறிச்சு, இத்தனை லட்சம் கைமாறிச்சுன்னு செய்திகள் வரும். இப்போ என்ன ரொம்ப சைலண்ட்டாக நடக்கிற மாதிரி தெரியுது? நீ மட்டுமில்ல விக்ரம், எல்லோருமே அந்த அதிர்ச்சியில தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி டீலிங்காகவே துறை சம்பந்தப்பட்ட இயக்குனர் அலுவலகத்துக்கு பக்கத்துல பிரத்யேகமா ஒரு அலுவலகம் போன வருஷம் இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல. இவ்வளவு ஏன், இந்த மாதிரி புகார்களை எழுப்புறவங்களே இந்த வாட்டி கலந்தாய்வு இப்படி நடக்குதுன்னு மூக்கு மேல விரல வச்சு ஆச்சரியப்படுறாங்களாம். எப்படி இப்படி திடீர்னு? என்ன காரணம்? புதுசா வந்த அமைச்சர் காரணமா இல்ல செயலாளர் மனமாற்றம் அடைஞ்சிட்டாங்களான்னு ஒன்னும் புரியாம சுத்துறாங்க துறை வட்டார ஆட்கள். கலந்தாய்வு நடக்கிற பரபரப்பு இல்லாம, கரை வேட்டிகளோட நடமாட்டம் இல்லாம சுமூகமா நடக்குதுன்னா பாத்துக்கோ. அது இருக்கட்டும், நல்ல மாற்றத்துக்கு காரணம் யாரா இருந்தா என்ன? ஆனா இந்த மாற்றம் கலந்தாய்வு முடிகிற வரைக்கும் இப்படியே நீடிக்குமா? நியாயமான கேள்விதான் விக்ரம். இப்படியே நீடிச்சா நல்லதா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு விக்ரம், தாராளமா பிரேக் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ரோபோ. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிகள் மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. இந்த செக்மெண்ட்டில் நமக்காக காத்திருக்கிற சுவாரஸ்யங்கள் என்னென்னு பார்க்கலாம். ரோபோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் விக்ரம். இந்த செக்மெண்ட்ல எப்படி, அரசியலா அதிகாரிகளா? போன செக்மெண்ட் முழுக்க அதிகாரிகளை பற்றி தான் பேசணும். அதுக்கு முந்தைய செக்மெண்ட்டில் அரசியல். ஆனால் தலைநகரத்தை தான் சுற்றி சுற்றி வந்தோம். அதனால் இந்த செக்மெண்ட்டில் வேறு மாவட்ட அரசியல் பேசலாம். கண்டிப்பா விக்ரம். குழுகுழு மாவட்டத்தில் இலைக்கட்சிக்காரங்க கோஷ்டி மோதல் உச்சத்துக்கு வந்திருக்கு. அதை பற்றி பேசலாமா? இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். சொல்லு. ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊர்ல இதுநாள் வரைக்கும் இலைக்கட்சிக்குள்ள நடந்துகிட்டு இருந்த கோஷ்டி மோதல் இப்போ நகராட்சி பணிகளை டெண்டர் எடுக்கிறதுல வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. சமாதான முயற்சியில குழுகுழு மாவட்ட செயலாளரே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லு. இப்போதைக்கு ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊரை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற மர வியாபாரி, ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஒருத்தருடைய கட்சி பதவி உட்பட பல மூத்த நிர்வாகிகளுடைய பதவிகளை காலி செஞ்சவரு. கிட்டத்தட்ட கட்சியில இருந்த முக்கியமானவங்க எல்லாரையும் முடிச்சுட்டு தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பதவிகளை வாங்கி கொடுத்தவரு. ஆமா, வேற கட்சியில இருந்து இலை கட்சிக்கு சமீபத்துல வந்தவங்களுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்தாருன்னு முன்னாடியே சொல்லியிருக்க. இப்போ அடுத்த கட்டமா இலைக்கட்சி கான்ட்ராக்டர் ஒருத்தரை ஓரங்கட்டுற முயற்சியில இறங்கியிருக்காரு. அந்த பகுதியில செல்வாக்கு வாய்ந்த அந்த கான்ட்ராக்டரை எல்லாரும் முதலாளின்னு கூப்பிடுவாங்க. யார் அந்த கான்ட்ராக்டர்? அவ்வளோ பிரபலமானவரா என்ன? அந்த நகராட்சியில பெரும்பாலான பணிகளை அவர் தான் எடுப்பார். தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை பணிகள் கூட அவரை மீறி வேற யாருக்கும் போகாது. மற்ற சின்ன சின்ன பணிகளையும் இவரே எடுத்து மற்ற சின்ன சின்ன ஒப்பந்ததாரர்களுக்கும் கொடுப்பாரு. அதெல்லாம் ஓகே. இப்போ அவருக்கு என்ன? இப்போ அந்த கான்ட்ராக்டருக்கு எதிராக புதுசா சில கான்ட்ராக்டர்களை உருவாக்கி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு அந்த மர வியாபாரி. ஏற்கனவே அவருக்கு ஆதரவா இருந்த சின்ன சின்ன கான்ட்ராக்டர்களையும் அவருக்கு எதிராக திருப்பி இருக்காரு. அதை எப்படி செஞ்சாரு? அந்த நகராட்சி பணிகளை செய்ய ஆல்ரெடி பதிவு பண்ண 29 கான்ட்ராக்டர்கள் இருக்காங்க. அதுல இலைக்கட்சி, சூரிய கட்சின்னு எல்லோருமே கலந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இல்லாம பணிகள் சுமூகமா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ நகராட்சியில 2,10,00,000 கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிக்கு புதுசா 9 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த 9 பேரும் இலைக்கட்சியை சேர்ந்தவங்க. அதாவது அந்த மர வியாபாரியால உருவாக்கப்பட்டவங்க. சரி, இதுக்கு ஆல்ரெடி பதிவு செஞ்சவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமே. எதிர்ப்பா? பதிவு செய்யாதவங்க டெண்டர்ல பங்கேற்க தடை விதிக்கணும்னு நீதிமன்றத்தில் வழக்கே தொடர்ந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா விசாரணை எல்லாம் முடிஞ்சு பதிவு பெற்ற கான்ட்ராக்டர்கள் முன்னாடி ஒப்பந்த புள்ளியை திறக்க உத்தரவு வந்துச்சு. அதுபடி இப்போ இந்த வாரம் ஒப்பந்த புள்ளியை திறந்தாங்க. அந்த ஒப்பந்த புள்ளிகளுடைய விவரங்களை தெரிவிக்கணும்னு புதுசா விண்ணப்பிச்சிருந்த பதிவு பெறாத கான்ட்ராக்டர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிவு பெற்ற கான்ட்ராக்டர்கள் மத்தியில இருந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு. இரு தரப்புக்கும் இடையில மோதல் உருவாகிற சூழல் வந்து நகராட்சி அதிகாரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. கடைசியில காக்கி உயரதிகாரி வந்து சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாரு. ரோபோ, அந்த கதையெல்லாம் வேண்டாம். கடைசியில என்னதான் நடந்துச்சு ஷார்ட்டா சொல்லு. ஓகே விக்ரம். கடைசியில புதுசா விண்ணப்பிச்சவங்க கோரிக்கை நிறைவேறிடுச்சு. பழைய கான்ட்ராக்டர்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. நீதிமன்ற உத்தரவையும் மீறி ஒப்பந்த புள்ளி விவரங்களை தெரிவிக்கப்பட்டதால வழக்கு தொடர போறதா தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இப்படி அடிச்சுக்கிறதால மக்களுக்கான பணிகள் தானே தடைப்படுது. உண்மைதான் விக்ரம். அதனாலதான் அன்னைக்கே நகராட்சி கூட்டத்தில் கலந்துகிட்ட உறுப்பினர்கள் எல்லோரும் பழைய கான்ட்ராக்டர்களுக்கு ஆதரவா தீர்மானம் நிறைவேற்றினாங்க.
அதாவது புது கான்ட்ராக்டர்களுக்கு பணிகளை வழங்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சுட்டாங்க. சரி, அந்த மர வியாபாரி ஏன் பழைய கான்ட்ராக்டர்களை ஓரங்கட்ட நினைக்கிறாரு? அங்கதான் விஷயமே. அந்த மர வியாபாரி தேர்தல் நேரத்துல இலைக்கட்சி வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கிராமம் கிராமமா போய் தண்ணீர் தொட்டிகளை கொடுத்தாரு. அதையெல்லாம் தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செஞ்சு நகராட்சி அலுவலகத்துல வச்சுட்டாங்க. இதுல ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக நகராட்சி மூலமாவே அந்த தண்ணி தொட்டிகளை டெண்டர் விட திட்டம் போட்டிருக்காரு. அதுக்கு அந்த முதலாளியும் பழைய கான்ட்ராக்டர்களும் தடையா இருந்திருக்காங்க. அடப்பாவமே, தண்ணி தொட்டிக்கு தான் இவ்வளவு பிரச்சனையா? அவரும் சாதாரணமா தான் விளையாட்ட தொடங்கியிருக்காரு. ஆனா அது இப்போ பூதாகரமா வெடிச்சிருக்கு. முதலாளின்னு சொல்லப்படுற அந்த கான்ட்ராக்டர் இலை கட்சியில பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்காரு. மற்ற கட்சிக்காரங்க மத்தியில செல்வாக்கும் உள்ளவர். கட்சி நிகழ்ச்சி, அரசு விழாக்களுக்கெல்லாம் பணத்தை வாரி இறைக்கிறவர். அதனால அவருக்கு ஆதரவானவங்க பக்கபலமா இருக்காங்க. மர வியாபாரியுடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எதிராக காத்திருக்காங்க. ரெண்டு தரப்பையும் சமாதானம் செய்யற முயற்சியில குழுகுழு மாவட்ட செயலாளர் இப்போ ஈடுபட்டு இருக்காரு. ஆக இப்போதைக்கு ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊர்ல இலை கட்சி கோஷ்டி மோதல் உச்சத்துல இருக்கு. சுவாரஸ்யமான தகவல் தான் ரோபோ. அரசியல்வாதிகள் கோஷ்டி மோதல் கூட வழக்கமானதா இருக்கலாம். இன்னொரு ஊர்ல சமூக ஆர்வலர்களுக்குள்ள நடக்கிற ஈகோ பிரச்சனை தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கறவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனையா? எதுல யாரு முன்னாடி குரல் கொடுக்கறதுன்னா? மாம்பழ மாவட்டத்துல தான் அடிக்கடி சமூக நோக்கத்தோட போராட்டம் நடத்துற ரெண்டு குரூப்புக்கு இடையில கருத்து வேறுபாடு நிலவுது. எந்தெந்த குரூப்பு? சமீபத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாரே, மக்களை ஒருங்கிணைச்சு நிறைய பணிகள் செஞ்சுட்டு வர்ற நபர் ஒருத்தர். அவருடைய மக்கள் குழுவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒரு அமைப்புக்கும் தான் ஈகோ பிரச்சனை. எதை வச்சு அப்படி சொல்ற? சமீபத்துல சிறைக்கு போயிட்டு வந்த அந்த சமூக ஆர்வலர் உரிமைக்காக குரல் கொடுக்கிற குரூப்பை சேர்ந்தவரை தன்னுடைய முகநூல் பக்கத்துல தவறா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அப்புறம் ஒரு போராட்டத்துல அவர் கைதானப்போ உரிமைக்கு குரல் கொடுக்கிறவர் மௌனம் சாதிக்க கைதானவர் குறித்த பல முரண்பட்ட விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல உலாவுச்சு. இதை வச்சா ஈகோ பிரச்சனைன்னு சொல்ற? இரு விக்ரம், இன்னும் இருக்கு. தனியார் பள்ளி ஒண்ணு நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்கிறதா சொல்லி உரிமைக்கு குரல் கொடுக்கிற குரூப் திடீர்னு அந்த பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பல ஆண்டுகளா இயங்கிட்டு வர்ற அந்த பள்ளி மேல திடீர்னு அவங்க கவனம் போறதுக்கு காரணமே மக்களை ஒருங்கிணைக்கிற அந்த அமைப்புல அந்த பள்ளி முக்கிய பங்கு வகிப்பதுதான் சொல்றாங்க. ஓ, இதான் மேட்ரா? சூப்பர் ரோபோ. எது எப்படியோ இந்த மாதிரி குழுக்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுறது காக்கிகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தானே. ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.